ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான மல்டி மில்லட் குக்கி ரெசிபி தான் பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் என்னென்ன மில்லட் ஆட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பு, சோளம், ராகி, கோதுமை, கருப்பு கவுனி இதெல்லாம் நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அந்த பவுடரை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் மில்லட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டரை நல்லா ஒரு விஸ்கில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க நாட்டு சர்க்கரை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை கூட ஒரு 8 நம்பர் ஏலக்காவோட தோலை நீக்கிட்டு விதையை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் பொடிச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரை அப்படியே சேர்த்தா பட்டரோட நல்லா கரையாது. ஸோ நல்லா பொடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்து நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க ஃப்ளாரை நல்லா சளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நான் பீனட் நல்லா க்ரஷ் பண்ணி பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த நட்ஸு வேணாலும் நல்லா பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸை நல்லா ஃப்ளிங்காக போட்டு ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதாவது நாளைக்கு பிஸ்கட் செய்ய போகிறீங்கன்னா முதல் நாள் நைட்டே மாவை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த பிஸ்கட்க்கு நம்ம எந்த வித பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, வெண்ணிலா எசன்ஸ் எந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டுமே ஆட் பண்ணல. ஸோ கண்டிப்பாக ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் டேவே குக்கி டோவை எடுத்துகிட்டு குக்கி டோ ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே நமக்கு தேவையான ஷேப்பில் குக்கியை ஷேப் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஹார்ட் ஷேப்பில் இருக்க குக்கி கட்டரை யூஸ் பண்ணி குக்கியை ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா பார்க்கும்போதே அட்ராக்டிவாக இருந்தால் தான் கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 300லேருந்து 400 கிராம் இருக்கும். பேக்கிங் ரிலேட்டட் வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.